கலைச்சல் பக்கச்சுடிக்கு மனமார்ந்த அன்போட 10 மணிக்கு வரவேற்கிறேன். வெரி குட் மார்னிங். ஸோ அப்படி இப்படி துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஒரு இன்னைக்கு தேதி 9/5/2025. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வீட்டில் இருந்தால் கூட எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சொன்னேன் இல்லையா, சைனஸ், அதனால் தலைவலி வந்துடுதுன்னு. கரெக்டாக 2 மணி நேரம் மட்டும் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு மாடர்ன் வந்தாத்தா. ஸோ இருக்கிற டைமாவது ஒர்க்கிங் போக முடியல. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஜிம்முக்காவது கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ படத்துக்கு போனோம் மணி 12:30 மணிக்கு. அதனால் ஹரிபரியாக ஒரு 7:30க்கு எந்திரிச்சு ஒரு 8 o'clock போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 8:15 ஆரம்பித்து ஒரு 9:15 முடிச்சுட்டு என்னோடய ரூம் மட்டும் கூட்டி மாப் போட்டுட்டு, உங்களுக்கு தெரியுதா சின்ன மாப்பு இங்கே போட்டுட்டு, ஏன்னா ஃபுல்லாக மாப் போடலான்னா தம்பி எந்திரிக்க முடியாது, அதுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் ஒரு 40 நிமிட சமையல் குயிக்காக ஹரிபரியாக பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட்றோம், என்ன சமைச்சேன்றதை வாங்க பார்க்கலாம். ஊருக்கு என்னால் வர முடியல. ஸோ 7-8 ஷூட்டிங் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் 2 நாளுமே தங்க மகள் கேன்சல் பண்ணிட்டாங்க. 6-1 மட்டும்தான் வச்சாங்க. இன்றைக்கி 9. இன்றைக்கி ரிலாக்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம படம் பார்த்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவோம். பட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் கம்பம் பிடுங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கொஞ்சம் வருத்தம் தான் ஊற்றுனது. சரி, சுட சாதம். இது நாளைக்கு பழைய சோறுக்கும் சேர்த்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்மளோட சிம்பிளி லஞ்சில் மெயின் இது பேர் என்னது, உருளைக்கிழங்கு வறுவல். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி தெரியுதா, உளுத்தங்கஞ்சி கொதிக்க கருப்புளுந்து கருப்பட்டி எல்லாம் போட்டு ஒரு உளுத்தங்கஞ்சி வச்சுருக்கேன். இதில் ஜவ்வரிசியும் போடலாம், ஆப்ஷனல். இது சாப்பிட்றது நம்ம தான், நம்மளோட தேவைக்கேற்ப, நம்மளோட வெரைட்டிக்கேற்ப. சிம்பிளாக 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. உப்பு பருப்பு. ஸோ இவ்வளோ தான். ஆஸ் யூஷுவல் தயிர், ஆஸ் யூஷுவல் தம்பி என்னமோ ஊற வச்சுருக்கான். அவனுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பழைய சோறு. இதுதான் ஜிவியோட மெனு இன்றைக்கி. ஸோ சிம்பிளி லஞ்ச் ஓடணும். உள்ளே ஒரு ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அதற்கு பின் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னங்க பண்ணுறது, ஓடுற வாழ்க்கை ஓடிதான். ஸோ நல்லபடியாக திருவிழாலாம் முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சேர்த்து ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய். ஒரு ஆண்டி கொடுத்த நார்த்தங்காய் ஊருக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா நகரில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். போகிறதுக்கு வர்ற டைம் இருக்காது. ஸோ அப்போ உளுத்தங்கஞ்சி கொடுத்து என்னோடய மத்தியானம் லஞ்சை முடிச்சுப்பேன். பாய்.